இன்று இரவு சேப்பாக்கம் மைதானத்துல சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி போட்டி நடைபெற உள்ளது. இந்த போட்டிக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புமே இருந்துட்டு இருக்கு. ஆகையால 2 அணியுமே 11 அணில மாறுதல்கள் பண்ணிருக்காங்க. அது என்ன அப்படின்றத இந்த வீடியோ மூலம் நம்ம பார்க்கலாம். சிஎஸ்கே அணி கடந்த போட்டியில ரச்சின் ரவீந்திரா, சாம் கரன், நூர் அகமது, நாதன் எல்லிஸ் உள்ளிட்ட வெளிநாட்டு வீரர்கள் காம்பினேஷனுடன் சென்றாங்க. எனவே இந்த போட்டியில எல்லிஸிற்கு பதிலாக பத்திரானா வருவாரா, எல்லிஸ் தொடர்வாரா அப்படின்ற சந்தேகம் அனைவருக்குமே இருக்கு. நூர் அகமது, ரச்சின் ரவீந்திரா ஆகியோர் 14 லீக் போட்டிகளுமே விளையாடுவாங்க அப்படின்றதுல சந்தேகமுமே கிடையாது. சாம் கரன் தான் காம்பினேஷன்ல பிரச்சனையாக இருக்காரு. அவர் பவர் பிளேல மட்டும் பந்து வீசுகிறார் அப்படின்னா அவருக்கு பதில் டெவோன் கான்வேவை பேட்டிங் ஆர்டர்ல சேர்த்துக்கொண்டு ஹூடாவிற்கு பதில் கம்போஜை சேர்த்துக்கொண்டால் பேட்டிங் மற்றும் பந்து வீச்சு ரெண்டுமே சமநிலையில இருக்கும். இல்லனா சாம் கரனுக்கு பதிலாக ஓவர் டர்ன் முயற்சித்து பார்க்கலாம். இருந்தாலுமே அது சரியான முடிவா அப்படின்றது தெரியல. எனவே டெவோன் கான்வேவை காம்பினேஷனுக்குள்ள கொண்டு வந்தா சிஎஸ்கே அணிக்கு பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. வெளிநாட்டு வீரர்கள் அப்படியே இருந்தால் நலம் அப்படின்னு சிஎஸ்கே நினைத்தா ஹூடாவிற்கு பதில் விஜய் சங்கரை கூட விளையாட வைக்கலாம். ஆனா இந்த மாற்றங்களை சிஎஸ்கே செய்யுமா அப்படின்றது தெரியல. சோ வெயிட் பண்ணியுமே பார்க்கலாம். அந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஆர்சிபி அணியுமே பிளேயிங் லெவல்ல பெரிய மாற்றங்களை செய்யாது. ஆர்சிபில பிலிப் சால்ட், லியாம் லிவிங்ஸ்டன், டிம் டேவிட், ஜோஷ் ஹேசல்வுட் ஆகியோர் வெளிநாட்டு வீரர்களாக விளையாடிட்டு இருக்காங்க. இதுல டிம் டேவிட் மட்டுமே கேள்விக்குறியானவர். இவர் பெரிய பவுண்டரிகள் கொண்ட மெதுவான ஆடுகள தன்மை கொண்ட சேப்பாக்கத்துல சிறப்பாக விளையாடுவாரா அப்படின்றது சந்தேகம் தான். இந்த சூழல் அவருக்கு பதிலாக ஜேக்கப் பெத்தல டாப் ஆர்டர்ல விளையாட கொள்ளலாம். சோ விராட் சால்ட் ஓபனிங்ல வந்தா பெத்தல் நம்பர் 3ல களமிறங்கலாம். ரஜத் பட்டிதர், ஜிதேஷ் சர்மா, லியாம் லிவிங்ஸ்டன், குர்னல் பாண்டியா போன்ற பேட்டர்கள் வரிசையாக இருக்காங்க. சுழற் பந்துக்கு அதிக சாதகம் இருக்கும் அப்படின்றதுனால ஆர்சிபி குர்னால் பாண்டியா, சுயாஷ் சர்மா, லியாம் லிவிங்ஸ்டன் ஆகியோர் கூடுதலாக ஸ்வப்னில் சிங் அல்லது மோகித் ரத்தியை உள்ளே எடுத்து வர வாய்ப்பு இருக்கா. சோ இந்த 2 டீம்லுமே 11 அணிகள் இப்படி மாற வாய்ப்பு இருக்கு அப்படின்றத கிரிக்கெட் வல்லுநர்களுமே சொல்லிட்டு இருக்காங்க. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தமிழ் நியூஸ் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.